செல்ஃபா மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி ப்ரீ ப்ளீட்டிங் பண்றதுன்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்ன மெட்டீரியல்லாம் நம்ம கிட்ட இருக்கணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல அயன் பாக்ஸ், நீங்க ஸ்டீம் அயன் பாக்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நார்மல் அயன் பாக்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் டேப், நம்மளை மெஷர் பண்றதுக்காக மெஷர்மெண்ட் டேப். நெக்ஸ்ட் அயனிங் மேட், கம்பல்சரி இது வந்து நம்ம கிட்ட இருக்கணும் இந்த மேட். நெக்ஸ்ட் கிளிப்பு, இதுல வந்து டிஃப்ரெண்ட் சைஸ்ல வச்சிருப்பேன். ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸ், பிக் சைஸ்னு நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மூணுமே நல்லா ஹெவியா தான் பிடிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சேஃப்டி பின். சேஃப்டி பின்ல 2 வெரைட்டி இருக்கு. என்னென்னு பாத்தீங்கன்னா இது வந்து 0 சைஸ், இது வந்து 2 சைஸ். ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பால் பின். இந்த பால் பின் குண்டூசின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா மெஷர்மெண்ட் நோட் பண்றதுக்காகவும் ப்ளீட் அரேஞ்ச் பண்றதுக்காகவும் இதை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம அந்த ஆரி ஒர்க் போடுற பால் இருக்கு இல்லையா, அது வந்து கம்பல்சரி உங்க கையில இருக்கணும். இது எதுக்காக உங்ககிட்ட இருக்கணும்னா, ஒரு சில சாரியில பின் போய் உள்ள லாக் ஆகி சாரி டேமேஜ் பண்ணிடும். அந்த மாதிரி இடத்தெல்லாம் நீங்க இந்த பால் யூஸ் பண்ணி பின் பண்ணும்போது உங்களுக்கு சாரி டேமேஜ் ஆகாது. நெக்ஸ்ட் சாரி போடுற கவர், இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14x18. நெக்ஸ்ட் ஹேங்கர். ஹேங்கர் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, ஃப்ளஃபி பிளேட் எடுத்து ஹேங்கர் ஃபோல்டிங் பண்றதுக்காக ஹேங்கரை யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ராடக்ட் மட்டும் இருந்தா போதும், நம்ம நீட்டா ப்ரீ பிளேட்டிங் பண்ணலாம். 3 பின் வச்சு எப்படி செல்ஃபா மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாரியை ஓபன் பண்ணி பல்லு சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரேண்டமா ஒரு 4 or 5 பிளேட், உங்களுக்கு எத்தனை பிளேட் வருதோ அத்தனை பிளேட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த பிளேட் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சி நல்லா ஹைட்டா தூக்கிக்கோங்க. பிளேட்டை ஹைட்டா தூக்கி ரைட் சைடு ஹிப்பு கிட்ட இப்படி கிராஸா வைங்க. ஓகேவா? இப்போ உங்க ஷோல்டர்ல போடும்போது உங்க ஹைட்டுக்கு ஏற்ற மெஷர்மெண்ட் கிடைக்கும். நம்ம பிளவுஸ்ல எங்க பின் பண்ணுவோமோ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பின் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இது அப்படியே ஷோல்டர்லயே இருக்கட்டும். நம்ம நார்மலா எப்படி சாரி கட்டுவோமோ அந்த மாதிரி சாரியை சுத்தி கொண்டு வந்து உங்களோட முட்டிக்கிட்ட வைங்க. ரைட் சைடு முட்டிக்கிட்ட கிராஸா கொண்டு வந்து வைக்கணும். இது செகண்ட் மெஷர்மெண்ட். ஓகேவா? இது 2 பின்னும் பண்ணிட்டு அப்புறம் ஷோல்டர்ல இருக்கிற சாரியை ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா, அந்த இடம் நீங்க நார்மலா எப்பவும் போல சாரி கட்டுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண இடத்துலயே முடிக்காம 5 சென்டிமீட்டர் கேப் போட்டு சென்டர்ல முடிச்சுக்கோங்க. இந்த 3 பின்னும் கரெக்டா ஒரே லைன்ல இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. 9 பிளேட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ பல்லு பிளேட்டை ஃபுல்லா எப்படி அரேஞ்ச் பண்ணி அயன் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ 9 பிளேட் அரேஞ்ச் பண்ண முடியா, அதை வந்து ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ பிளேட்டை அரேஞ்ச் பண்ணலாம். டேபிள் மேல வச்சு ஒரு கிளிப் போட்டு ஃபர்ஸ்ட் பிளேட் வந்து கீழே இருக்க பிளேட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபோல்டு பண்ணி இன்னொரு கிளிப் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பிளேட்டை அங்க கீழே ஃபோல்டு பண்ண முடியா, அதே ஃபோல்டு மேல வரைக்கும் இருக்கணும். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பிளேட்டு கீழே உங்க 4 ஃபிங்கர் வச்சுக்கோங்க. கீழே இருந்து மேல வரைக்கும் உங்க 4 ஃபிங்கரா இந்த மாதிரி கொண்டு வரும்போது பிளேட் எல்லாமே ஈவனா இருக்கும். நான் பண்ற மாதிரி பார்த்து பண்ணுங்க. இப்ப பிளேட் வந்து ஈவனா பிடிச்சி ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் பின் வரைக்கும் இதே மெத்தட் தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிளேட்டை சின்னதா ஃபோல்டு பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம 4 ஃபிங்கர் வச்சு பிளேட்டை அரேஞ்ச் பண்றோம். இந்த ஷோல்டர் பின் வந்துருச்சு. இந்த இடத்துல பிளேட்டை நீங்க நீட்டா அரேஞ்ச் பண்ணி பேக் சைடு வச்சு பின் பண்ணிக்கணும். பிளேட் அரேஞ்ச் பண்ணி
பேக் சைடு வச்சு பின்ன அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளீட்டை வந்து டேபிள்ல வச்சு கிளிப் போட்டுக்கோங்க. கிளிப் போட்டு நல்லா ஸ்டீம் அயன் கொடுத்து அயன் பண்ணிக்கோங்க. நீங்க அயன் பண்ணாட்டி இந்த ஃபர்ஸ்ட் பின் கழட்டிட்டு நீங்க பார்க்கும்போது இந்த ப்ளீட்லாம் உங்களுக்கு வந்து இப்படி அழகா இருக்கும். ஓகேவா? இப்போ செஸ்ட் ப்ளீட்டை வந்து எப்படி ஸ்ப்ரெட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ டேபிள்ல வச்சு கிளிப் போடணும். கிளிப் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டார்ட் ஆகுதுலையா இந்த இடத்துல ப்ளீட்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நீங்க இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு சுருக்கம் வராது. ஓகேவா? இப்போ வந்து செஸ்ட் பிளேட் வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்கு நம்ம மெஷர் பண்ணணும். லென்த்துக்கு வந்து கரெக்டா உங்க எல்போ லென்த் எடுங்க. இந்த பின்னுக்கு நேரம் உங்க எல்போ உங்க ஃபிங்கர் வரணும். இதுதான் லென்த். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு பால் பின். வித்துக்கு வந்து உங்க செஸ்ட்டை நீங்க மெஷர் பண்ணணும். இந்த டாப் லைன் இங்க வருது இல்லையா, இந்த லைன்ல இருந்து இந்த லைன் வரைக்கும் நீங்க மெஷர் பண்ணணும். இப்படி இந்த லைன்ல இருந்து இந்த லைன் வரைக்கும் என்ன நம்பர் வருதோ அத இங்க நம்ம லென்த் மெஷர் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து நீ மெஷர் எடுத்து வச்சு ஒரு பால் பின் போட்டுக்கோங்க. ப்ளீட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஒவ்வொரு ப்ளீட்டுக்கும் சென்டர்ல வந்து ஒரு ஃபிங்கர் அளவு கேப் வரணும். இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்து எப்பவும் நமக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகேவா? இப்ப நம்ம அயன் பண்ணிக்கலாம். மேட் போட்டு எப்படி அயன் பண்றதுன்னு சொல்றேன். அயன் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேவா? இது வந்து எவ்வளவு லென்த்துக்கு அயன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 3 எல்போக்கு அயன் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எல்போவை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. செகண்ட் எல்போ மெஷர் பண்ணி இங்க ஒரு பால் பின் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதையே நீங்க மெஷர் வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்க இன்னொரு டைம் எடுத்துக்கலாம். இப்போ அரேஞ்ச் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே அயன் பண்ண லைன் மார்க் இருக்கும், அதையே ஃபாலோ பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். இந்த ஃபுல் பிளேட்டையும் அயன் பண்ணிக்கோங்க. இந்த பால் பின் பண்ணிருக்கு இல்லையா, அந்த லென்த்துக்கு மட்டும் ஃபுல் பிளேட்டையும் அயன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எல்போ அயன் பண்ணியாச்சு. செகண்ட் எல்போவும் மெஷர் பண்ணி நம்ம அயன் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் எல்போ. ஃபர்ஸ்ட் எல்போக்கு எப்படி சாரி ரிமூவ் பண்ணீங்களோ அதே மாதிரி. ஓகேவா? இப்போ இங்க ஏற்கனவே நான் எல்போ லென்த் எடுத்து மெஷர் பண்ணனால நான் அதே பால் பின் வச்சுக்கிறேன். இப்போ திரும்பவும் பிளேட்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு இங்க ஃபர்ஸ்ட் இருக்க 4 பிளேட் இல்ல 3 பிளேட்டை மட்டும் நீங்க அயன் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பிளேட் லென்த் நிறைய பிளேட் எடுத்திருக்கேன், ஒரு 14 15 எடுத்திருக்கேன்னா நீங்க 4 பிளேட்டையும் அயன் பண்ணிக்கோங்க. இல்ல 9 or 8 பிளேட் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் இருக்க 3 பிளேட்டை மட்டும் அயன் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப சென்டர் பிளேட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம செகண்டா பின் பண்ணிருப்போம் இல்லையா, அந்த பின் கிட்ட இருந்து தான் பிளேட் எடுக்க ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த பின் கிட்ட இருந்து ஒரு ஜான் அளவு கேப் விட்டுட்டு அப்புறம் பிளேட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கரெக்டா இந்த பின் வந்து நம்ம பக்கம் வந்து முடியணும். ஓகேவா? இப்ப இந்த மொத்த பிளேட்டையும் அப்படியே இந்த பின் பக்கம் திருப்பிக்கோங்க.
இப்போ ப்ளீட்டை டேபிள் மேலே போட்டு ப்ளீட்டை அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ப்ளீட்டுக்கும் சென்டரில் 1/4 இன்ச்சு கேப் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மொத்த ப்ளீட்டையும் பிடிச்சி ஒரு பின். ஓகேவா? இப்போ இங்கே பின் பண்ணாட்டி இந்த ப்ளீட்டை வந்து டேபிளோட எட்ஜில் வச்சு கிளிப் போட்டுக்கோங்க. ப்ளீட்டோட பாட்டம் வந்துட்டு இப்படி ஸ்ட்ரெயிட் லைனாக இழுக்கணும். அப்போ தான் ப்ளீட்டு கிராஸாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக வரும். இங்கே அரேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து மேலே வந்து ப்ளீட்டை ஒன்றா பிடிச்சி ஒரு பின் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து 10 இன்ச்சு கேப்பு, மேலேருந்து கீழே 10 இன்ச்சு கேப் விட்டு இங்கே ஒரு பின் பண்ணணும். இப்போ கீழே ஒரு பின்னு. ஓகேவா? ப்ளீட் அரேஞ்ச் பண்ணிட்டு இங்கே ஒரு பின் பண்ணிக்கோங்க. மொத்த ப்ளீட்டையும் சேர்த்து பிடிச்சி நீங்கள் பின் பண்ணணும். ஓகேவா? இப்போ ப்ளீட்டை வந்து நம்ம அயன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் எப்படி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சாரியை திருப்பணும். நம்ம அயன் பண்ணி நம்மளோட செஸ்ட் ப்ளீட்டை ஆப்போசிட்ல போட்டோம் இல்லையா, அதை எடுத்து உங்கள் ஷோல்டரில் போட்டுக்கோங்க. உங்கள் பக்கம் இருக்க அந்த உள்குத்து சாரியை ஆப்போசிட்ல போட்டுக்கோங்க. சாரி திருப்பும் போது சென்டர் ப்ளீட்டோட மேல் பார்த்து கரெக்டாக மேலேயே தான் இருக்கணும், கீழ் பார்த்து கீழே தான் இருக்கணும். அந்த இடத்த நீங்கள் எதையும் மாற்றக்கூடாது. இப்போ நம்ம ஆப்போசிட்ல இருக்க கிளாத்தை எடுத்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். த்ரீ லேயர் வர மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் லேயர், இது செகண்ட் லேயர், இப்போ தேர்ட் லேயர். ஓகேவா? இதில் வந்து 1 2 3 4 4 பாக்ஸ் இருக்கும். நம்ம 3ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த சென்டர்ல நம்ம ஷோல்டர் ப்ளீட் வர மாதிரி வைக்கணும். ஓகேவா? நம்ம ஷோல்டர் பின் கரெக்டாக அந்த ஃபர்ஸ்ட் லேயர் கிட்ட வைக்கிறீங்க. இந்த லேயருக்கு நேராக இந்த ப்ளீட்டை இப்படி பிடிச்சிக்கிறீங்க. இப்படி பிடிச்சி இதை தூக்கி இந்த லேயர் கிட்ட வச்சிருங்க. இப்போ ப்ளீட் ரிமூவ் ஆகாமல் இருக்க ஒரு கிளிப் போட்டுக்கலாம். ப்ளீட்டை வந்து இது வந்து அகலமா இருக்கிறத நீங்க வந்து இப்படி சின்னதா ஆக்கணும். அதுக்கு ப்ளீட்குள்ள ஒரு ப்ளீட் வர மாதிரி சின்னதா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த அப்படியே டபுளா சின்னதா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டிங், அப்புறம் பெருசா ஒரு ஃபோல்டிங். ஓகேவா? உங்களோட ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டு, உங்க லெஃப்ட் சைடில் ஃபோல்டு பண்றதுக்கு முன்னாடி இதை நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணி 13 வருதுன்னா 13 எங்க வருதுன்னு பார்த்துட்டு இதை ஃபர்ஸ்ட் ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை ஃபோல்டு பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த செஸ்ட் ப்ளீட்டை நீங்க லூஸா விடாம நல்லா டைட்டா பிடிச்சி இப்படி திருப்பிக்கணும்.
இப்போ இதை வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி நம்ம பிளேட்டை ஃபோல்டு பண்ணோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்து இப்படி நீங்கள் தூக்கினீங்கன்னா பேக்கெட் மாதிரி வரும், அதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான்.